ஹாய் கைஸ், என் ஹஸ்பண்ட் கிட்ட பம்கினும் அவகேடோவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் அவகேடோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிவி வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு கிவி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, கோல்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் கூகுள் கிட்ட தான் கேட்டேன். கிவி வந்து குட் ஃப்ரூட் தான், பசங்களுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி மிக்சிக்கு போட்டு கொடுத்தேன். வெறுமனே கையில் மசிச்சு கொஞ்சோண்டு வச்சு பார்த்தா நல்லா தான் சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் அதை வந்து கொடுத்தேன். ஒரு ஸ்பூன் வச்சோன்னே நல்லா தான் சாப்பிட்டாங்க. பட் ஆனால் ஒரு 3rd ஸ்பூன் 4th ஸ்பூன் வரும்போது கொமட்டுற மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பிளாக் கலர் சீட் வந்து கொஞ்சம் வாயில் போகும்போது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. இட்லியும் வச்சுருந்தாங்க. ஸோ இது சாப்பிட்லன்னு சொல்லிட்டு இட்லி தான் வச்சேன். மீதி வச்ச அந்த கிவியை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். மோஸ்ட்லி கேர்ள் பேபிஸ் இருக்கிற எல்லா வீட்லேயும் வந்து அவங்க அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லுவாங்க, நீ ஒரு அம்மா ஆனப்புறம் தான் உனக்கு அம்மாவோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ கரெக்டு தான். நம்ம சின்ன வயசில் நிறைய விஷயத்துக்கு அம்மாவை கத்தியிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் இப்போ நான் ஒரு அம்மா ஆன பிறகு தான் குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்து செய்யறது எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அம்மா ஆனப்புறம் அம்மாவோட அருமை நல்லாவே புரியுது எனக்கு.